பயறு துவையல் செய்து காட்டப்படும். பயறு துவையலுக்கு தேவையான பொருட்கள் இதில் வச்சிருக்கிறோம். பயறு, மற்ற தேங்காய்ப்பூ, துருவிய தேங்காய்ப்பூ, மற்ற ஏலக்காய், மற்ற பனங்கட்டி. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பனங்குட்டான் இந்த இது எப்படி இருக்கும், அதை உடைச்சி எடுக்க வேணும். இது ஒரு காலை உணவாகவும் நீங்கள் சாப்பிடலாம். இதை எப்படி செய்கிறன்றதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன். தண்ணி கொஞ்சம் கூட விட்டு நல்லா ஒரு 8-10 மணித்தியாலம் பண்ணாலும் ஊறுனா தான் அது அவிக்க எங்களுக்கு இலகுவாக இருக்கும். அடுப்பு வச்சு ஒரு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டு 10-15 நிமிஷம் அவிய விட்டு பயறு மூடி அவிக்கும். அது என்னென்னா பொங்கி வெளியில் வந்து மஞ்சள் பாருங்க இப்படி நொறியாக வருது. இதை நாங்கள் அள்ளி எடுத்துருவோம். இல்லாட்டியெல்லாம் வெளியில் வந்துடும். அள்ளி நல்லா அவிஞ்சு வந்துட்டுது. நாங்கள் வடிச்செடுக்கணும். நல்லா அவிஞ்சிட்டு கயிறெல்லாம் வெடித்து இப்படி அவிஞ்சிருக்கு. இனி இதை தண்ணியில் வடிச்செடுக்கணும். வடித்து நல்லா ஆறின பிறகு தான் அந்த துவையல் செய்யணும். இல்லாட்டி இந்த சர்க்கரை போடும்போது தண்ணியாக வரட்டும். இது நல்லா வடிய வச்சிருக்கு. நல்லா வடிஞ்சு தண்ணி வந்துட்டு இதை நம்மளையும் நல்லா ஆற விட்டு அமர்த்தி செஞ்சிடும். பனங்கட்டி பனங்கட்டி சுகர் வைத்தக்காக எல்லாருக்கும் நல்லது. அதாவது பனங்கட்டி ஏலக்காயும் குத்தி கடலையாக தான் மசிச்சு எடுக்கணும். நல்லா அவிஞ்ச வரைய நல்லா மசிஞ்சு வரும். நீங்களும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி இனிப்பு போடலாம், தேங்காயும் போடலாம். நிறைய தேங்காயும் போட்டு கலர் நீரில் காலை உணவாகவும் பயன்படுத்தலாம். பயறு சத்தானது. நீங்களும் செய்து